டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான நாளில் வாழ்க்கை என்பது என்ன என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கைனா என்னங்க? மனித வாழ்க்கை என்றால் என்ன? பணம் சம்பாதிப்பது தான் வாழ்க்கை என்று சொல்லி இன்று அநேகர் பணம் சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள். யாருடன் பேசுவதில்லை, சரியாக சாப்பிடுவதில்லை, சரியாக ரெஸ்ட் ரூம் போவதில்லை, சரியாக தூங்குவதில்லை. இப்படியாக வாழ்க்கை அவர்கள் வேறு விதமாக அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் வாழ்க்கையின் தத்துவம் என்ன? மனிதனோடு மனிதன் பேசுவது. ஒரு குடும்பத்துக்குள், ஒரு சமுதாயத்துக்குள், ஒரு நாட்டுக்குள் நாம் இருக்கிறோம். ஒரு மனிதன் மனிதனை விசாரிக்க வேண்டும். பின்பு அவனுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்ய வேண்டும். நம்ம முடிந்த அளவுக்கு, இல்லை என்றால் அவனுக்கு ஒரு ஆறுதலாவது நாம் சொல்ல வேண்டும். ஆம் அன்பானவர்களே, வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ உங்களை கடவுள் அழைக்கிறார். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் நல்ல வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல பண்புகள் தேவை. உயர்ந்த குணம், மன அமைதி இருந்தால் மட்டுமே குணங்கள் இருக்கும். மன அமைதிக்கு என்ன செய்வது? அளவான பணம் சம்பாதித்தால் மன நிம்மதி இருக்கும். இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நினைக்கிற சமுதாயம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் வாங்கி விடுகிறார்கள். அந்த கடனுக்கு பின்பாகவே நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த காருக்கு பின்பாக அந்த இஎம்ஐ நபர், இஎம்ஐ ஒரு நபராக இல்லாவிட்டாலும் அவர் ஒரு நபராக உங்களுக்கு தோன்றுவார். உங்களுக்கு உங்கள் பின்னால் இருந்து அவர் தள்ளிட்டே இருப்பார். இப்போ இஎம்ஐ என்ற பெயரிலே அநேகர் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது மன நிம்மதி குறைந்துவிடும், சாப்பிடுவது குறைந்துவிடும், தூக்கம் குறைந்துவிடும். அப்புறம் வியாதியஸ்தனாக இந்த உலகத்திலே கடைசி காலத்தில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு வியாதியஸ்தன் தனது குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இல்லை, தனது சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் இல்லை. இந்த அருமையான நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. நல்ல மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுளை நாம் மையமாக வைத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆரோக்கியமாக எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு வாழ்வது ஒரு மனித வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. அதனால் சிந்தித்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல மனித வாழ்க்கையை வாழ்ந்து நமது குடும்பத்துக்கும் நமது சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கும்படியாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வோம். தேங்க்யூ.